வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் 3 வருடங்களுக்கு அப்புறமா இப்போ தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. 2022 ஃபைனலாக நடந்தது. இப்போ அதுக்கப்புறமா 2025 இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இன்று அதாவது 10/7/2025 அன்று இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் டோட்டலாக எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 வேகன்சிஸ் இருக்குது. அப்போது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான இந்த லாஸ்ட் டேட்டு அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12/8/2025, அதுவும் 5 மணியோட க்ளோஸ் ஆகிரும். அப்போ ஆகஸ்ட் 12ஆம் தேதியோட இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிரும். அதனால் உடனடியாக இன்று இல்லைன்னா நாளைக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உடனடியாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பிஜி அசிஸ்டன்ட்கான ஸ்கேல் பேயும் இதில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அப்போ 36,900 ஆரம்பித்து முடியும் போது 1,16,600 போய் முடியும். அதுவும் இது கூட டிஏ எல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு நிறையா அமௌண்ட் உங்களுக்கு கையில் வரும். அப்போ இந்த போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 25 பிஜி அசிஸ்டன்ட். 25ங்கிறது இந்த வருஷம் இல்லையா, 2025 பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு அப்படிங்கிறதே அதில் கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் வேகன்சிஸ் 1996. அதாவது இந்த பேக்லாக் வேகன்சி 80ஐயும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக இந்த 1916 கூட 80 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1996 வேகன்சிஸ். ஏன்னா பேக்லாக்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் ஃபில் ஆகாமல் கிடந்தது. அந்த கோட்டாவுக்குரிய அந்த கேண்டிடேட் இல்லை, அதனால அப்படியே அதை அடுத்த இந்த எக்ஸாமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 1996 போஸ்டிங் இருக்குது. அப்போ என்னென்ன டேட்ஸ், எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்போ எக்ஸாம்ங்கிறத எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் இன்று வெளிவந்தது. அப்போ அப்ளைங் த்ரோ ஆன்லைன் மோடு அப்போ பார்த்தீங்கன்னா 10/7/2025 இன்றிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட் டேட்டு 12/8/2025. அதுக்கப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா எடிட் ஆப்ஷன், ஏதாவது நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ ஏதாவது தவறுதலாக அடிச்சிட்டிங்கன்னா இந்த 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணிடுங்க, எந்தாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அதனால் கவனமாக அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்ளை பண்ணும்போதே மேக்ஸிமம் நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 வைக்கிறாங்க. செப்டம்பர் 28 அன்னைக்கு தான் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கரெக்டாக 3 months இருக்குது. இந்த ஜூலையோட சேர்த்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ 3 months இருக்குது. 3 monthsக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி படிக்கணும். அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை படிக்கக்கூடிய அந்த நேரத்தை அதிகரிங்க. ப்ரிப்பரேஷனை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 3 months நீங்கள் கஷ்டப்பட்டால் போதும், அதுக்கப்புறமா உங்களோட லைஃப் வேறு மாதிரி மாறிடும். அதனால் இந்த 3 மாதமும் நல்ல உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாக் வேகன்சிஸ் இதில் கொடுத்துக்கிறாங்க 78 எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. அதாவது இந்த முக்கியமாக இந்த மாதிரி இந்த பிசிக்கலி சேலஞ்சில் நிறைய வேகன்சிஸ் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் எம்பிசி டிஎன்சியில் ஒரு 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 78 வேகன்சிஸ் வருது. அதுக்கப்புறமா இந்த ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2 வேகன்சி, டோட்டலாக 80 வேகன்சிஸ் இதில் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இதில் சொல்லிட்டாங்க. கரண்ட் வேகன்சிஸ் அப்போ எங்கெங்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே இதில் கொடுக்குறாங்க. டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1699 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 23 வேகன்சிஸ் இருக்குது. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 81 வேகன்சிஸ் இருக்குது. ட்ரைபல் வெல்ஃபேரில் 31, சென்னை கார்பரேஷனில் 43,
கோயம்புத்தூர் கார்பரேஷனில் ஒரு 16, மதுரை கார்பரேஷனில் ஒரு 4, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 6, அதே போல் அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஹியரிங் இம்பேரில் ஒரு 6, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 7. டோட்டலாக 1916 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் குறிப்பாக நாம் என்ன பார்க்கணும், கெமிஸ்ட்ரிக்கு பார்க்கணும். அதில் 195 வேகன்சிஸ். அதுக்கப்புறமா இதில் எம்பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 1. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 211 வேகன்சிஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சிஸ்? 211 வேகன்சிஸ் இருக்குது. அப்போது இதுவுமே நல்ல ஒரு போஸ்டிங் தான். இவ்வளவு போஸ்டிங் வந்துட்டு கொடுத்துக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி தான். அப்போ இந்த போஸ்டிங் 211 போஸ்டிங்கில் உங்களுக்கான ஒரு போஸ்டிங் இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஐயோ ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிறாங்க போஸ்டிங், இதெல்லாம் கம்மியே கிடையாது. டிஆர்பி பாலிடெக்னிக்லாம் 60 போஸ்ட்டு 70 போஸ்ட்டு அவ்வளோதான் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. அப்போ 211 போஸ்டிங் இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கான ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எப்படி நான் இதில் ஒரு போஸ்டிங் நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா இந்த கேட்டகரி வைஸு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அதையும் இதில் கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் உமன், ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம், ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியம், அப்போ இது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஜென்ரல் டேனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 28 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ 211 வேகன்சிஸில் ஜென்ரல் டேனில் மட்டும் 28, உமனில் ஒரு 12, தமிழ் மீடியத்தில் ஒரு 8, உமன் தமிழ் மீடியத்தில் ஒரு 4. அதே போல் ஜென்ரல் டேன் கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா 0, 2ல் பார்த்தீங்கன்னா 1, 3ல் 1 இருக்குது. கேட்டகரி 1 உமன் கேட்டகரி 1ல் 1 இருக்குது. இவ்வளோ தான் ஜென்ரல் கேட்டகரியில். அடுத்தபடியாக பிசியில் பாருங்கள், பிசி கேட்டகரியில் 26 போஸ்டிங் இருக்குது. அப்போ இதுக்கான காம்படிஷன் தான் அதிகமாக இருக்கும் இந்த பிசி கேட்டகரி. அப்போ அதில் பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சிஸ் இருக்குது. பிசியில் 21, 26, பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சிஸ் இருக்குது. பிசி தமிழ் மீடியம் 6 வேகன்சி, உமன் தமிழ் மீடியம் அதில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி. அதுக்கப்புறமா கேட்டகரி வைஸாக கொடுத்துக்கிறாங்க. இதில் கேட்டகரி 1ல் வந்து ஒன்று தான். அதுக்கப்புறமா உமன் கேட்டகரி 4ல் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிசி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி, பிசி முஸ்லீம் உமனில் இல்லை, பிசி முஸ்லீம் தமிழில் ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தபடியாக பிசி முஸ்லீம் உமன் தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறமா எம்பிசி டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா 21 வேகன்சிஸ் இருக்குது. உமனுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி. அதில் இந்த தமிழ் மீடியத்தில் 5, உமன் தமிழ் மீடியத்தில் 2 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறமா இதில் இந்த உமன் கேட்டகரி 2ல் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எஸ்சி கேட்டகரியில் 15 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 4, எஸ்சி உமன் தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. அதே போல் எஸ்சி கேட்டகரி 4ல் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ உமனில் எஸ்சிஏல 3 வேகன்சி, எஸ்சிஏ உமனில் 1 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, எஸ்சிஏ உமன் தமிழ் மீடியத்தில் 1 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறமா எஸ்டி கேட்டகரியில் 1 வேகன்சி, எஸ்டி உமனில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. ஆக மொத்தம் இவ்வளோ இருக்குது. இதில் இந்த 182 வேகன்சிஸ் இதில் வந்துடுது. அப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலுமே நிறைய வேகன்சி, 20க்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது. அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதில் நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும். அதே போல் இந்த 8% எஸ்ஜிடி கோட்டா, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான 8% கோட்டா இதையும் அதிலேயே கொடுத்துட்டாங்க. முந்தி இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, இப்போ இதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் ஜென்ரல் டேனில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, ஜென்ரல் டேன் உமனில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, எஸ்சிடி பிசியில் 2 வேகன்சி, உமனுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, எம்பிசி டிஎன்சியில் 2 வேகன்சி, எம்பிசி உமனில் 1 வேகன்சி, எஸ்சியில் 1. ஆக மொத்தம் இந்த எஸ்ஜிடிக்கு 11 வேகன்சி வந்துடுது. அப்போ முந்தி இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுக்கறது கிடையாது. கடைசியில் தான் நினச்சிடுவாங்க, அந்த போஸ்டிங் போடும்போது தான் இதை, அந்த லிஸ்ட்டு போடும்போது தான் இதை கொண்டு வருவாங்க. இப்போ இது போட்டதுனால பிரச்சனையே இல்லை. எஸ்ஜிடிக்கு எத்தனை வேகன்சிங்கிறத உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தபடியாக இந்த நான் டீச்சிங், ஸோ நான் டீச்சிங்க்கு 2% வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த லேப் அசிஸ்டன்ட் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான இந்த கோட்டா 2% கொடுக்குறாங்க.
ஜென்ரல் டர்னில் ஒரு வேகன்சி, பிசியில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த எம்பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. இதில் SCTயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தபடியாக ஆதி திராவிடரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் 2 வேகன்சி, கேட்டகரி 2ல் ஒரு வேகன்சி, பிசியில் 2 வேகன்சி, பிசி உமனில் 1, எம்பிசி டிஎன்சியில் 1, அடுத்தபடியாக SCAல 1 இருக்குது. டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 8. அடுத்தபடியாக ட்ரைபல் வெல்ஃபேரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி, அதுவும் பிசிக்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. சென்னை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா பிசி தமிழ் மீடியத்தில் 1, பிசி முஸ்லீமில் 1, எம்பிசி டிஎன்சியில் 1, எம்பிசி தமிழ் மீடியம் SCயில் 1. டோட்டலாக 5 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து கோயம்புத்தூர் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியத்தில் 1, அதுக்கப்புறமா வேறு எதுவுமே இல்லை. ஸோ டோட்டலாக 1 வேகன்சி இருக்குது. மதுரை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு வேகன்சி இல்லை. அதே போல் இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயும் கெமிஸ்ட்ரிக்கு வேகன்சி இல்லை. அடுத்தபடியாக தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அங்கேயும் கெமிஸ்ட்ரிக்கு வேகன்சிஸ் இல்லை. அப்போ இதில் இந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறமா இந்த உமன் ரிசர்வேஷன் ஃபார் உமன், அதுக்கப்புறமா இந்த SGT தமிழ் மீடியம், ஸோ எல்லாத்துக்குமான அந்த டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துக்கிறாங்க. அதே போல் ரிசர்வேஷன் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 3% கோட்டா வில் பி அலாட்டட் ஃபார் எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர். அப்போ அதில் வந்துட்டு இதில் 3% இந்த கோட்டா கொடுக்குறாங்க. அடுத்தது SGT ரிசர்வேஷன் ஃபார் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இன் கரண்ட் வேகன்சி, டிரான்ஸ்ஜெண்டருக்கான அந்த ரூல்ஸ், அவங்களுக்கு எப்படி இந்த போஸ்டிங் கொடுக்கறது அப்படிங்கிற ரூல்ஸையும் இதில் கொடுத்துக்கிறாங்க. எந்த மாதிரி இருந்துன்னா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரூல்ஸையும் இதில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அவன் பாருங்க. இந்த ஜென்ரல் கேட்டகரி இருக்கு இல்லையா, அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் டர்ன் இருக்கு இல்லையா, ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இஸ் 53 years. இல்லை, அப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 வருடம், அதாவது 53 வயது வரை உள்ளவங்க எழுதலாம். அதுவும் இந்த 1/7/2025 53 தாண்டி இருக்கக்கூடாது. தாண்டி இருந்துச்சுன்னா எழுத முடியாது. அதுக்கப்புறமா இந்த இந்த ஷெட்யூல்டு காஸ்ட், ST, BC முஸ்லீம், பேக்வேர்டு கிளாஸஸ், MBC, DNC and destitute widow of all caste is 58 years on the first day of July 2025. அப்போ 58 வயது வரை உள்ளவர்களும் எழுதலாம். இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 இயர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதே போல் இந்த இந்த அதர் கிளாஸ், அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸ் வந்துட்டு ஏஜாக கொடுத்துக்கிறாங்க. இப்போ 58 வயது வரை எழுதலாம். 58, அதாவது 1/7/2025 58 கிராஸ் பண்ணியிருக்க கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு எழுதலாம். அப்போ இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. அப்போ பிஜி அசிஸ்டண்ட் இல்லையா, பிஜி அசிஸ்டண்ட் இன் லாங்குவேஜஸ்க்கு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்போ இந்த MSc இல்லையா, அப்போ பிஜி வந்து முடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதே போல் பிஎடும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுக்கான முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். அதனால் அந்த பிஜி முடிச்சிருக்கீங்களா, அதே போல் பிஎட் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன். அப்போ இந்த ஈக்குவலண்ட் உங்களுடைய அந்த சப்ஜெக்ட் வந்து ஈக்குவலண்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. இந்த லிங்கில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அந்த அந்த ஈக்குவலண்ட் ஜிஓ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க உங்களுடைய அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதே போல் அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன் க்ரைட்டீரியா, அதாவது இந்த டபுள் டிகிரி, டபுள் டிகிரி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே அங்கே எலிஜிபிள் கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும்
அப்படிங்கிறத பார்த்துடுங்க. அப்போ 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் இருக்குது. அதுக்கப்புறமா ஆல் செமஸ்டர் கன்சிடர்ட் மார்க் ஷீட் இருக்குது. அதே போல் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டாக இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ யூஜி டிகிரி அதில் வந்துட்டு கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, அதே போல் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு. அடுத்தபடியாக பிஜி டிகிரிக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட், ரெண்டில் ஏதாவது ஒன்று, ப்ரொவிஷனல் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை அப்லோட் பண்ணிடுங்க. அதே போல் பிஎட் டிகிரி இல்லை பிஎட் டிகிரியில் அதே போல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதே போல் இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டு. இப்போ பிபிஎடாக இருந்தீங்கன்னா பிபிஎட்டினுடைய அந்த மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, எம்பிஎடுக்கான அந்த மார்க் ஷீட்டு, அதே போல் டிகிரி சர்டிஃபிகேட்டு. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்ளிகபிள், நீங்கள் வந்துட்டு ஒரு அலைடு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாச்சும் அது வந்துட்டு ஈக்குவலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த ஜிஓ படி ஈக்குவலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற எவிடன்ஸையும் நீங்கள் என்ன செய்யணும், அதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம், இல்லை பிஎஸ்டிஎம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிடுங்க. எந்த வருஷத்துலேருந்து எந்த இயர்லேருந்து நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அடுத்தபடியாக இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லையா, இந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டு, ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்துடுங்க. அதே போல் சர்வீஸ் சர்டிஃபிகேட், இந்த ஹூ கிளைம் ரிசர்வேஷன் ஆஸ் பர் கிளாஸ் 5, இந்த எஸ்ஜிடி அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடிடு இன்ஸ்டிடியூஷன் அது ஒன்று வாங்கணும். அதே போல் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் இது வந்துட்டு குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்ஸ்ட்டை நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்க ஐடி கார்டு அவங்க வந்துட்டு அதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் இதில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிஎஸ்டிஎம்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கான டீட்டெயில்ஸு, என்ஓசி, ஸோ அவங்க இதை ஃபுல்லாக வாசித்துக்கிடுங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டு ஸ்டடிடு கடைசி எங்கே படிச்சிங்க அங்கே அதை வாங்கணும். கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்ஸ்ட்டை கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதே போல் எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ இந்த வெப்சைட் இல்லையா, இந்த ஆன்லைன் இந்த டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத போனீங்கன்னா உங்களுக்கு இது மூலமாக அப்ளை பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி, அதே போல் மொபைல் நம்பர், கரெக்டான இமெயில் ஐடி, அதாவது உங்களுக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமெயில் ஐடி, அதே போல் உங்கள்கிட்ட இப்போ உள்ள மொபைல் நம்பர், ஏன்னா வந்து மொபைல் நம்பரில் தான் இந்த ஓடிபிலாம் வரும், அதனால இப்போ உள்ள அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. அதே போல் எவிடன்ஸ் இல்லையா, எல்லாத்துக்குமான அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. அதே போல் அடுத்தது all particulars mentioned in the online application including name of the candidate, post applied for, இல்லை இதுதான் வந்து ஃபைனலாக எடுத்துப்பாங்க. ஸோ வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஃபைனல். அதனால் கரெக்டாக கொடுக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே அதில் இன்புட் கொடுங்க. இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னாச்சு என்ன பண்ணிடுவாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. அடுத்தபடியாக எக்ஸாமினேஷன் ஃபீ, இந்த எக்ஸாமுக்கான ஃபீ பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் எஸ்எம்எஸ் அலர்ட் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் வில் பி சென்ட் டு ரிஜிஸ்டர்ட் மொபைல் ஃபோன், அதெல்லாம் க்ளீனாக போயிடுது. எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணணும் கிடையாது, எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் தான். அதுக்கப்புறமா இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ வில் நாட் பி அக்செப்டட். அதுக்கப்புறமா இதில் இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் பேஸ்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது இதில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து 50 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 30 மினிட்ஸ் பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக இந்த சிலபஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். அப்போ அந்த டிஆர்பி வெப்சைட்டில் இதை கொடுத்துக்கிறாங்க, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா 40% மினிமம் 40% மார்க் வாங்கணும். மார்க் வாங்கியாச்சுன்னா அப்போ தான் எவலுவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெவல் பார்ட் பி வந்துட்டு எவலுவேட் பண்ணுவாங்க, அதையும் கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸம்டிங் ஃப்ரம் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்போ அவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிடையாது.
அதுக்கப்புறமா இதில் அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க 30 minutes, டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50. அப்போ அதில் 20 மார்க்ஸ் வந்து வாங்கணும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியில் மட்டும் வாங்கணும். அப்போ தான் அடுத்தது பார்ட் பி வந்துட்டு எவாலுவேஷன் பண்ணுவாங்க. சப்ஜெக்டுக்கான என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன ஸ்கீம் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் பேஸ்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பிஜி அசிஸ்டன்ட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்கான அந்த ஸ்கீம் இப்போ டோட்டலாக 3 hours எக்ஸாம். அதில் பார்த்தீங்கன்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அப்போ எல்லா கொஸ்டினுக்கும் 1 மார்க் தான். அதே போல் மெயின் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் இருக்குது. எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஜென்ரல் நாலேஜில் 10. வழக்கமாக உள்ள அதே ஸ்கீம் தான். டோட்டலாக 150 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். அப்போ பாருங்க, சிலபஸ் ஃபார் த சப்ஜெக்ட் இஸ் பப்ளிஷ்ட் இன் த கசட் நம்பர் 42A. ஏற்கனவே இந்த கசட் எல்லாமே வச்சிருப்பீங்க. அப்போ 23/10/24 ரிலீஸ் ஆன அந்த சிலபஸ். ஆல்சோ த சிலபஸ் ஃபார் த சப்ஜெக்ட்ஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் ஆர் அப்லோடட் இன் த வெப்சைட் வில் பி கவர்டு இன் த எக்ஸாமினேஷன். அப்போ ஜிகே, இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி எல்லாமே இந்த வெப்சைட்டில், டிஆர்பி வெப்சைட்டில் உள்ள அதே சிலபஸ் தான். அங்கேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. த சிலபஸ் கேன் பி டவுன்லோட் ஃப்ரம் தி அஃபிஷியல் வெப்சைட். டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடலாம். அப்போ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 130, எஜுகேஷனல் சைக்காலஜி 10, ஜென்ரல் நாலேஜ் 10. டோட்டலாக 150 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் 10 பார்த்தீங்கன்னா 50%, எஸ்சி எஸ்சிஏ ஜென்ரல் 10 அண்ட் அதர்ஸ் வந்து 50%, எஸ்சி எஸ்சிஏ 45, எஸ்டி பார்த்தீங்கன்னா 40% மார்க் எடுத்தாலே போதும். மினிமமாக அவங்க வந்துட்டு குவாலிஃபைட். அப்போ இந்த மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வில் பி ஆஸ் ஃபாலோஸ். தமிழ் இங்கிலீஷும் அவங்க அதனுடைய ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜில் இருக்கும். தமிழுக்கு தமிழில், இங்கிலீஷுக்கு இங்கிலீஷில் இருக்கும். அதர் சப்ஜெக்ட்டுக்கு 2 லாங்குவேஜ்லையும் இருக்கும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்போ இந்த பிஜி அசிஸ்டன்ட் லெவல் இதை பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 3 hours இருக்குது. மேக்ஸிமம் மார்க்ஸ் 130. இப்போ எஸ்சி எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 68 மார்க்ஸ் எடுத்தாலே அவங்க பாஸு. அதே போல் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ். அதர் கேட்டகரிக்கு 75 மார்க்ஸ் வந்து மினிமமாக எடுக்கணும். 60 மார்க்ஸ் வந்து மினிமமாக எடுக்கணும். 68 மார்க்ஸ் வந்து மினிமமாக எடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்துட்டு எலிஜிபிள். அப்போ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ 14 சப்ஜெக்ட்டுக்கு இந்த பிஜி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன். அப்போ இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 20 மார்க்ஸ், மினிமம் 20 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அப்போ தான் இந்த ரிட்டன் எக்ஸாமை ஓஎம்ஆர், இந்த அப்ஜெக்டிவ் டைப்பை வந்து வேல்யூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சரிங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணணும். ரிட்டன் எக்ஸாம், இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு அவங்க மினிமம் பாஸ் மார்க் வாங்கணும். அதுக்கப்புறமா கட் ஆஃப், அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கப்புறமா கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்போ அந்த ஸ்கீம் படி கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த கேண்டிடேட் ஹேஸ் டு ஸ்கோர் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 40% டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ அதில் பாஸ் பண்ணாதான் பார்ட் பி ஆன்சர் ஷீட்டுக்கு அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரிட்டன் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே வழக்கமாக உள்ள அதே ஸ்கீம் தான். நோ ரிட்டன் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ் இண்டிவிஜுவலி. எல்லாமே வந்துட்டு வெப்சைட்டில் போடுவாங்க. அதை நீங்கள் அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறமா ஸ்கிரைப்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ கொடுப்பாங்க? வில் பப்ளிஷ் த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இன் இட்ஸ் வெப்சைட் ஆஃப்டர் த கண்டக்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஆர்பி வெப்சைட்டில் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த எனி அப்ஜெக்ஷன் அதை வந்து என்ன செய்யலாம், இந்த ஆன்லைன் மோடில் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம். குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே இதை என்ன பண்ணிடலாம், நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சர் கீ வந்துட்டு திரும்ப அப்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஃபைனல் ரிசல்ட்டாக கருதப்படும். அதுக்கப்புறமா நோ ஃபர்தர் அப்ஜெக்ஷன்ஸ் ஆன் பப்ளிஷ்ட் ஃபைனல் ஆன்சர். அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ், அதுவுமே டிஆர்பி வெப்சைட்டில் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அதில் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்தது வெரிஃபிகேஷன், சிவி வந்துட்டு அதுக்கப்புறமா கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ரொவிஷனல் செலக்ஷன்ஸ் இல்லையா, will be prepared on the scored in the written examination. அப்போ ப்ரொவிஷனலாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பாங்க. அதே போல் சிவிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினலாக கொண்டு போனோம் அதையும் கொடுத்துட்டாங்க. இந்த the appointment orders for provisionally selected candidates will be issued by appointing authority after due verification of all documents and certificates. என்னெல்லாம் பாருங்க, ஒரிஜினலாக இருக்கணும், 10th ஒரிஜினல், 12th ஒரிஜினல், அதுக்கப்புறமா அந்த சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் ஆர் ஈக்குவலண்ட், அதுக்கப்புறமா யூஜி டிகிரி, இது வந்து சீனியர் டிப்ளமோ, அதுக்கப்புறமா யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, அதனுடைய எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். பிஎடு, பிபிஎடு, எம்பிஎடு, அதுக்கப்புறமா இந்த ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டு, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் அதுவும் ஒரிஜினலாக வாங்கியிருக்கணும். என்ஓசி வாங்கியிருக்கணும். டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுடைய ஐடி கார்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அவங்களுடைய ஐடி கார்டு எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். ஏதாவது மிஸ்கண்டக்ட், ஏதாவது இல்லீகலாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த கிரிமினல் கேசஸ் அண்ட் டிசிப்ளினரி கேசஸ், அதாவது இந்த candidates who have declared pending criminal or disciplinary cases in their online application must be upload the copy of the first information report. அப்போ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏற்கனவே ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க, கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதனுடைய காப்பியையும் அப்லோட் பண்ணும்போது, ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது அதையும் அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துக்கிறாங்க. கரெக்டாக அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எப்படி அப்லோட் பண்ணுறது, ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ அந்த அந்த எம்பி கேபி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 60 to 120 KB அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு அப்லோட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேட் இல்லையா, இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன், அதாவது போஸ்ட் மூலமாக எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது, எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான். ஒன்று இமெயிலில் வரும், இல்லைன்னா மொபைலுக்கு வரும், இல்லை வீட்டுக்கு போஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக இதில் வராது. அதே போல் இந்த லாஸ்ட் டேட் ஃபார் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 12/8/2025 அதுக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த லிங்க் வந்துட்டு ஒர்க் ஆகாது. சரிங்களா? அப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸை நீங்கள் மனசில் வச்சு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை படிங்க. உங்களுக்கான ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அதை நல்லா தரவாக படிங்க. நம்ம அடுத்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோட நம்ம நினைச்சலாம் வீடியோ பார்க்கலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாம், அதாவது பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. நீங்கள் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும், டெஸ்ட் பேட்ச் இருக்குது, லைவ் கிளாஸ் இருக்குது, வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.